கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதில் ஏதேனும் சிரமம் உள்ளதா என்பது குறித்து எமது செய்தியாளர் அக்பர் அலி எழுப்பிய கேள்விகளுக்கு புதுச்சேரி வாழ் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமம்ங்கிறது தான் உண்மை. ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேர் விஐபிங்கிற பேரில் முன்னாடி போய் பார்க்குறாங்க. அதனால மற்றவங்க என்ன ஆகுதுன்னா ஒரு மணி நேரம் நின்று சாமி 1 மணி நேரமோ இல்லை 1/2 மணி நேரமோ நின்று சாமி பார்க்குற மாதிரி ஆகுது. இதுல ஒரு சமநிலை இல்லை. அந்த விஐபி தரிசனம்ங்கிறத எல்லா இடத்துலையுமே என்ன கேட்டால் கேன்சல் பண்ணணுங்கிறது என்னோட நோக்கம் சார். பொது தரிசனம் அப்படின்றது எங்களை மாதிரி அடியார்கள் அதை நம்ம முழுமையாக வரவேற்கிறோம். காரணம் என்னன்னா, சிறப்பு தரிசனம் என்றது பணம் உள்ளவர்கள் தெய்வத்தை விலை கொடுத்து பேசுற மாதிரி அது கணக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, பொது தரிசனத்தை நீங்க எல்லாருமே அதை அனுமதிக்கணும். சிறப்பு தரிசனம் இருக்கப்பட்டவர்கள் மட்டும் பார்க்க முடியக்கூடியது. அப்ப கடவுள் என்ன ஏழைக்கு ஒரு நீதியாகவும் பணக்காரர்களுக்கு ஒரு நிதியாகவும் இருக்கப்படுதா? சர்ச்சிலயோ மசூதிலயோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இல்ல. இலவசமா போய் இலவசமா மக்கள் வராங்க. ஆனா நம்ம இந்து சமய அறநிலைத்துறை தான் இந்த மாதிரியான ஸ்பெஷல் தரிசனம் சொல்லிட்டு இந்த காசு வாங்குறது, ஸ்பெஷல் என்ட்ரி அப்படின்னு வருது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதில் சிரமம் உள்ளதா? விஐபிகளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் சாமானியர்களுக்கும் கொடுக்கப்படுகிறதா? பொது தரிசனம் செய்வோர் சந்திக்கும் சிரமங்கள் என்ன என்பது குறித்து புதுச்சேரி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.